அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருளானந்த விபூதி சித்தர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, அநேக மக்களுக்கு நிறைய பேரு குழப்பத்துல தான் இருக்காங்க. தன்னுடைய உடலையும் உயிரையும் மனதையும் எப்படி பாதுகாக்கிறது என்று தெரியாம குழப்பத்துலதான் உடலை மனதை உயிரை துன்பத்துக்கு ஆளாக்குறாங்க. விழிப்புணர்வு இல்லை, போதுமான அளவுக்கு அவங்களுக்கு தெளிவு இல்லை. அதன் காரணமா உடம்ப பாழ்படுத்திக்கிறாங்க, நோய் வாய்ப்படுறாங்க. இந்த துன்பத்திலிருந்து விடுவிப்பது எப்படி என்பதை பற்றி தான் இன்னைக்கு கொடுக்க போறோம். பிறகு ஒரு அன்பரின் வேண்டுகோளுக்கிணங்க அவர்களுடைய கால் விரல் வலியை தியான சிகிச்சை மூலமா இன்னைக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஹீலிங் மூலமா குணப்படுத்த போறோம். யாருக்கெல்லாம் கால் விரல் வலி இருக்கோ, எந்த விரலா இருந்தாலும் சரி, கால் விரல் வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு கொடுக்க போற இந்த தியான சிகிச்சையில, டிஸ்டன்ஸ் ஹீலிங்ல, ரெய்கி முறையில, தியான முறையில கால் விரல் வலிகளை இன்னைக்கு நம்ம தியான சிகிச்சை மூலமா போக்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இது நிறைய பேருக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு, அது எப்படி இதை குணப்படுத்த முடியும்? அவர் பாட்டுக்கு வீடியோல பேசிக்கிட்டு தான் இருக்காரு, எப்படி நோய்கள் குணமாகும் என்று நிறைய பேருக்கு ஒரு ஐயப்பாடுகள் இருக்கு. பிரபஞ்சம் முழுவதும், இந்த அண்ட சராசரம் முழுவதும் நிரம்பி இருப்பது எதிரானா காற்று என்ற ஒரு அலை, அதுதான் காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்றாங்க. அந்த காற்றுல தான் அது கலந்து இருக்கு. இப்ப இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. அதே காற்றின் மூலமாக தான் இந்த ஒளிபரப்பு உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து அதன் மூலமாக தான், காற்றின் மூலமாக தான் ரிசீவ் பண்ணி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பிரபஞ்சம் முழுவதும் எல்லா ஆற்றல்களையும், எல்லா விஷயத்தையும் கடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய சுத்த வெளியில இருக்கு. ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு. அது ஜீரோல இருந்து பாத்தீங்கன்னா கோடான கோடி ஃப்ரீக்குவன்சில, எல்லா ஃப்ரீக்குவன்சிலயும் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்றது எதுனா இந்த ஸ்பேஸ் என்று சொல்லக்கூடிய சுத்த வெளிதான். இப்போ ஒரு மொபைல்ல நம்ம பேசுறோம், ஏதாவது கோடான கோடி மொபைல் போனை பயன்படுத்திட்டு இருக்காங்க உலகம் முழுவதும். ஆனா நீங்க இங்க இருந்துட்டு உலகத்தில் உள்ள மறு கோடியில இருக்கிறவங்களுக்கு ஒரு போன் பண்ணும்போது, இந்த பூமியில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, நேர் எதிரில இருக்கக்கூடிய கடை கோடியில இருக்கக்கூடிய நாட்டுல உள்ளவர்களுக்கு நீங்க போன் பண்றீங்க. எந்த ஒரு போன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அந்த நம்பருக்கு மட்டும் போயிட்டு பேச முடியுது இல்லைங்களா, தொடர்புகளை ஏற்படுத்திக்க முடியுது இல்லைங்களா. இதெல்லாம் யார் கனெக்ட் பண்றாங்க, எதன் மூலமாக இந்த ஆற்றல் போகுதுன்னு போது, இந்த சுத்தவெளி என்று சொல்லக்கூடிய பேராற்றல் மூலமாக தான் ஊடுருவி போகுது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன தேவைன்னா தியான முறைகள் தேவை. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை வயப்பட்டு என்று தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. மும்மலங்கள் சொல்லுவாங்க, பேராசை சினம் கடும்பற்று. இந்த மும்மலங்கள் தான் மனிதரை ஞானத்தை அடையாம அவை தாழ்வான நிலையில தவறான செயல்களை செய்வதற்குண்டான ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்றது. அதுக்கு பின்புலமா இருப்பது எதிரான கர்ம வினை சொல்லலாம். கர்மம் என்ன, வினை பயனே தேகம் கண்டாயினாங்க. செய்த பாவத்தை கழிப்பதற்காகவே மனித பிறவி சமுதாயம் எடுத்திருக்காங்க. மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, பாவ மூட்டைகள் கூடிக்கொண்டு, துன்பங்கள் கூடிக்கொண்டு, அடுத்தவங்களுடைய சாபங்களை நீங்கள் வாங்கிக்கும் போது என்னன்னா உங்களுடைய பிறவி தொடர்ந்துகிட்டே இருக்கும். அததான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதால் இறைவன் அடி சேராதவர் என்று ஐயன் சொல்லி இருக்காரு. அப்ப இந்த பிறவி தொடர அறுக்கணும்னா தவ முறைகள் எடுத்துக்கும் போது இந்த பிறவி தொடர அறுக்க முடியும். செய்த பாவத்தை நம்மளால கழிச்சிக்க முடியும். தியான முறைகள், தவ முறைகள்ல எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் இந்த நொடி பொழுது உணர்ந்து இனி அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று தெரிந்து கொண்டு, மனதில் தெளிவை அறிந்து கொண்டு பயிற்சி முறைகளை செய்யும் போது, செய்த பாவத்திற்கு உண்டான பிராயச்சித்தம் என்ற முறையில தவத்தை செய்யும் பொழுது, சில நேரங்களில் தானத்தை செய்யும் பொழுது அந்த பாவங்கள் கழிக்கப்படும். மீண்டும் புது விதமான பாவங்கள், துன்பங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்காது இருக்கும்போது அந்த பாவ மூட்டைகள் உங்களுக்கு கூடாது.
அப்படி இருக்கும்போது உங்க துன்பங்கள்லாம் விலகி போயிடும். நோய்கள்லாம் குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த தியானம் பண்ணும்போது அவரவர்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த முறைகளை பார்க்கும்போது இப்ப இறை ஞானத்தை இறை நிலையை உணர்ந்தவன் என்ற முறையில் உங்களுக்காக நம்ம தவம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா அடுத்தவங்களுக்காக நம்ம உதவி பண்றோம். ஒரு பேச்சுக்கு எங்கேயாவது ஒரு புது இடத்துக்கு நீங்க போக வேண்டி இருக்கு, அப்ப உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நீங்க கேக்குறீங்க, அந்த ஒரு இடத்துக்கு போனங்க எப்படி போனோம் கொஞ்சம் ரூட் சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. உடனே அவர் ஒரு ரூட்டை சொல்றாரு, இந்த மாதிரி நேரா போங்க, ஒரு 5 கிலோமீட்டர் போங்க, ஒரு லெப்ட் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் வரும், அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போங்க, அங்கிருந்து ஒரு ரைட் எடுங்க, எதையோ ஒரு ரூட்டு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்க கேட்டுக்கிறீங்க, இது நீங்க கேட்டுக்கிட்டு செய்யல நீங்க செய்ய போறீங்க. அடுத்தது இன்னொரு விதம், அதே நபர்கிட்ட கேக்குறீங்க, ஐயா நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு போனேன் எப்படி போனேன்ட்டு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல இல்லங்க நானே அந்த இடத்துக்கு தான் போக போறேன், அதாவது நீங்க சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்து பில்டிங்க்கு தான் நான் போக போறேன், அந்த ஆபீஸ் தான் நான் போக போறேன், நீங்க விருப்பப்படுறது இருந்தா வாங்க என் வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எது உங்களுக்கு எளிமையானது? இப்ப நீங்க போனாலும் கேட்டுக்கிட்டு போகணும், தேடிக்கிட்டு போகணும். ஆனா அவர் சொல்றாரு, நான் நீங்க சொல்ற அதே நேரத்துக்கு தாங்க நான் போக போறேன், எனக்கும் அங்க ஒரு வேலை இருக்கு, போயிட்டு கிட்டத்தட்ட நீங்க சொல்ற அதே நேரத்துல என் வேலையை முடிச்சிடும், ரிட்டர்ன் வரும்போது ஒன்னாவே கூட வந்துடலாம், உங்களுக்கு விருப்பமா இருந்தா வாங்க என்னோட வண்டியில பயணம் பண்ணுவோம், போயிட்டு வந்துடலாம் அப்படின்றாரு. உங்களுக்கு இது எளிமையான ஒரு விஷயம் தானுங்களே. அந்த மாதிரி நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு விதம் எதுனா தியானத்தின் மூலமா முடியும். தியானத்தின் மூலமாக அந்த காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி அந்த நபர்களுக்கு கொடுக்கும் பொழுது, அல்லது கூட்டு பிரார்த்தனை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா, கோயில்ல பஜனை பாடல்கள் பண்ணுவாங்க, மசூதியில தொழுகை பண்றாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் சர்ச்சில் போனீங்கன்னா ப்ரே பண்ணுவாங்க. கூட்டு பிரார்த்தனை எப்பவுமே கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம். கூடும் இடம் தான் கோயில் ஆட்சி. எல்லாரும் கூடும் பொழுது அங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக, உடல் நலத்துக்காகவோ அல்லது சமுதாய நலனுக்காகவோ எல்லாரும் வேண்டிக்கிட்டு இறை நிலை கிட்ட, இறை ஆற்றல் கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க, ரிக்வெஸ்ட வைக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இது குணம் ஆகணும், இது எனக்கு தேவைப்படுது அப்படின்னு வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல்கள், அந்த பிரார்த்தனைகள் உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்க செய்யும் பொழுது நடந்தா அது செய்யக்கூடிய பலன், அடையக்கூடிய வேகங்கள் உங்களுக்கு கூடும். அபரிமிதமான ஆற்றலோட இறை ஆற்றல் உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கும். இந்த நிலையில தான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற நோக்கத்தின் கண் வள்ளலார் மகான் அவர்கள் கூறிய வாடிய பயிரை காணும் போதெல்லாம் வாடினேன் என்று கூறினார் அல்லவா, அந்த நிலையில் இருந்து கொண்டு எனக்கு தெரிந்த இந்த கலையை சமுதாயத்தில் மக்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் கண் இதை நம்ம செய்துட்டு இருக்கோம். இது நம்பிக்கை வழியாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். செயல்பட்டு பார்த்தீங்கன்னா உறுதியா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அப்படி பலன்கள் கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு வாகனம், அதாவது நான் ஒரு வாகனத்துல இருக்கேன், இது என்னோட ஒரு வாகனம். இந்த வாகனத்துல உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கோ, நம்ம தியானம் பண்ணும்போது இந்த வண்டியில ஏறிக்கிட்டு நீங்க டிராவல் பண்ணும்போது நீங்க கஷ்டப்படாம உங்க நோய்களை போக்கிக் கொள்ள முடியும். உடல் நோயாக இருந்தாலும் சரி, மன நோயாக இருந்தாலும் சரி, கர்மவினை நோயாக இருந்தாலும் சரி, பொருளாதார துன்பமாக இருந்தாலும் சரி, இந்த வண்டியில ஏறி நீங்க பயணம் பண்ணும்போது உங்க துன்பங்கள் தீர்க்கப்படும், உங்களுடைய பாவங்கள் போக்கப்படும். உலகத்துல எல்லாத்துக்குமே வழிமுறைகள் இருக்கு. மனிதர்களால முடியாதது எதுவுமே கிடையாது. சாதாரண மனிதர்களாகவே நினைத்தாலே முடியும் போது தவ முறைகளை செய்த மகான்கள், சித்தர்களா இருக்கக்கூடியவங்களோட பிளஸிங், ஆசீர்வாதம், அவர்களுடைய அனுகிரகம், அவர்களுடைய கடைக்கண் பார்வை பட்டாலே போதும் உங்க துன்பங்கள் அனைத்தும் தீரும். இது நிதர்சனமான உண்மை. சொல்லும் போது கேட்கறதுக்கு மிராக்கிளா இருக்கும், சில நேரங்கள்ல நம்பிக்கை இன்மையா கூட இருக்கும். இது எப்படி சாத்திய கூறுகள் இருக்கு, நமக்காக அவர் சொன்னும் போது எப்படி குணமாயிடும் அப்படின்னு கூட ஒரு கேள்விக்குரிய ஐயப்பாடு இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா மனிதர்கள் எல்லாமே சந்தேகப்பட்டு தனக்கு கிடைக்க வேண்டிய பலாபலன்கள், தனக்கு கிடைக்க வேண்டிய பெரிய வெகுமதிகள் அனைவரும் இந்த நம்பிக்கை இன்மை காரணமாகவே இழந்துகிட்டு இருக்காங்க.
இதுல என்ன இருக்கு? பயிற்சியை பண்ணி பார்க்க போறீங்க, பலன் இருந்ததுன்னா அனுபவிக்க போறீங்க, இல்லைன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று இந்த ப்ராசஸ் இருந்து விலகிட போறீங்க. அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணு இல்லை. அதுவும் போக இதெல்லாம் கடந்த ஒரு நிலையில பார்க்கும்போது இவ்வளவு உயர்ந்த ஒரு கலைகள் எல்லாமே அதை பற்றின பிராப்தம் இல்லாதவர்களுக்கு கிடைப்பது ரொம்ப கஷ்டம்தான். என்ன காரணம்னா, என்னதான் இப்ப இந்த மாதிரி யூடியூப்ல வந்துகிட்டு இருந்தாலும் ஆத்மார்த்தமாக உள்ளுணர்வுக்காக பரிசுத்தமாக இந்த செயல்களை தியானங்களை சமுதாயத்திற்காக மக்களுக்காக செய்தாலும் கூட அநேக மக்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா சந்தேகம் ஏற்படும். இது அவருக்காக செய்யறாரா, இல்ல எதனால செய்யறாரு, இது யாருக்காக இதை செய்யறாருன்னு கூட நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும். இந்த செயல் அவருக்கு தனிப்பட்ட முறையை அவருக்காக செய்யறாரா, யாருக்காக, இது யாருக்காக அப்படின்னு கூட அநேக அன்பர்களுக்கு கேள்வி வந்துடும். இதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிடும். ஏன்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய். எண்ணம் சொல் செயல்ல எப்பவுமே தூய்மையான ஒரு இலக்கு நமக்கு வேணும். பாரதி அழகா சொல்லுவார், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதையே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். அப்போ நோக்கங்கள் தெளிவா இருக்கணும். சமுதாயத்திற்காக மக்களுக்காக இதை நம்ம செய்யற நோக்கம் தெளிவா இருக்கணும். அந்த நிலையில நம்ம சர்வீஸ் தொண்டு செய்து கொண்டே போயிட்டு இருக்கணும். யாரெல்லாம் இந்த வண்டியில ஏறிட்டு பயணம் பண்றார்களோ அவர்களுடைய நோய்கள் நீக்கப்படும், அவர்களுடைய துன்பங்கள் போக்கப்படும். உடல் நோயாக இருந்தாலும், மன நோயாக இருந்தாலும், கர்மவினை நோயாக இருந்தாலும் அவர்களுடைய துன்பங்கள்லாம் போகும். எனினும் இந்த வண்டியில ஏறி பயணம் பண்றதுக்கு அவங்களுக்கு பிராப்தம் வேணும் இல்லைங்களா, அந்த புண்ணியம் வேணும் இல்லைங்களா. அந்த புண்ணியம் தான் வீடு தேடி வந்தாலும், யூடியூப் மூலமா இவ்வளவு உயர்ந்த கலைகள் வீடு தேடி வந்தாலும் அவங்களுடைய கர்ம வினை சந்தேகம் என்ற கண்ணாடியை போட்டுட்டு பாக்குறதுனால அவங்களுக்கு என்னன்னா கிடைக்காம போகுது. எனினும் அவர்களுக்கும் இந்த கலை சென்று சேர வேண்டும். ஏன்னா மனிதர்கள்ல பாத்தீங்கன்னா பெருவாரியான மனிதர்கள் துன்பம், அது உடல் நோயோ மனநோயோ இல்லாத மனிதர்கள் இன்னைக்கு அநேகமா யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா துன்பத்தை அவர்களா தேடிக்கிட்டார். வாழ்க்கை முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி இருப்பது எப்பொழுதும் சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சி இருக்கு. துன்பம் என்ற ஒரு விஷயம் உலகத்திலேயே கிடையாது. ஆனா அநேக அன்பர்கள் அதை புரிஞ்சிக்க கூடிய பக்குவம் இல்லை. அதுதான் இங்க ஒரு சிரமமா இருக்கு, ஒரு இடர்பாடாக இருக்கின்றது. யாரையும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சமுதாயத்துல இது கல்வி ரூபமா இல்ல, கல்வி திட்டத்துல இது இல்ல, பாடத்திட்டத்துல இதுல இது அனுபவ கல்வியா தான் இருக்கு. 8 சுரக்காய் கறிக்கு உதவாது. அந்த படிப்பு நமக்கு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு வேணுமா பயன்படும். ஆனா வாழ்க்கையை செம்மையா கட்டமைப்பதற்கு அந்த பாடத்திட்டம் பயன்படாது. அந்த நோக்கத்துலதான் தெரியாத அன்பர்கள், மனம் பக்குவம் அடையாத அன்பர்கள் நிறைய பேர் துன்பத்துல இருக்காங்க. அப்ப அவர்களுடைய மனம் உடல் எல்லாம் துன்பத்திலிருந்து நீங்கணும் என்ற பெரு நோக்கத்தின்கள் தான் இந்த செயலை செய்துட்டு இருக்கும். அதனால சந்தேகம் என்பது உங்களுக்கு அநேகமா தேவை கிடையாது. இத பயிற்சியை நீங்க பலன்படுத்தி இந்த பயிற்சி நீங்க செய்து பார்க்கும்போது பலனை உங்களால அனுபவிக்க முடியும். இதனால இந்த செயலை செய்யும் பொழுது எனக்காக என்ன இதை நான் சொல்ல விரும்பல, இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு தேவை இருக்கிறதுனால சொல்றேன். இப்ப இந்த வீடியோவை போறதுனால நீங்க பார்த்து பலன் அடைகிறதுனால எனக்கு என்னவாவது பலன் இருக்குங்களா? எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க துண்டு. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். பெரியவங்க சொன்னாங்க இல்லைங்களா, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லா குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று சொன்னார்கள் இல்லையா. அந்த மாதிரி இந்த பயிற்சிகளை நீங்க என்னோடு இணைஞ்சு செய்தீங்கன்னாவே போதும், உங்கள் நோய்கள் குணமாகும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்று சொன்னார்கள். அந்த விதத்துல இந்த பயிற்சியை பல முறைகள்ல நீங்க செய்யலாம். உறுதியா உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு உடல் நோயோ மனநோயோ கர்மவினை நோயோ எதுவாக இருக்கட்டும், உங்களால தவம் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. அப்படின்னா இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய என்னோட போட்டோ இருக்கு இல்லைங்களா, இந்த வீடியோ வந்துட்டு இருக்குன்னா என்னுடைய உருவத்தை
மனக்கண்ணால் நினைத்து உங்களுடைய துன்பத்தை, உங்க பிரச்சனை என்னது, உங்களோட வலி என்ன, உங்களுடைய உடல் மன நோய்கள் என்ன என்பதை உங்க மன நோயை நினைச்சுக்கிட்டு என்னுடைய இந்த உருவத்தை அப்படியே என்னுடைய இந்த உருவத்தை நீங்க மனக்கண்ணால நினைச்சு நீங்க தவம் பண்ணா போதும், ஒரு நிமிஷத்துல வேண்டுதல் பிரே பண்ணீங்கன்னா போதும், நீங்க தொழுதீங்கன்னாவே போதும். இந்த இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற என்னுடைய உருவத்தை படத்தை மனக்கண்ணால பார்த்துக்கிட்டு உங்க துன்பத்தை நினைத்து கொண்டு நீங்க அப்படியே வணங்கினீங்கன்னாவே போதும், உங்க நோய்கள் குணமாகும். பாரதி சொல்றார் அழகா, பாவனை ஒன்றே போதுமே பரமனை அடைவதற்குனர். பாவனை பண்ணா போதும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ண வேண்டும். நல்ல எண்ணங்களோட மனசால அப்படியே நீங்க பாவனையா பார்க்கும் பொழுது இது ஒரு டவரா இருந்துட்டு உங்க எண்ணம் என்னுடைய உடம்புல ஊடுருவி எண்ணம், ஒரு எண்ணம் ஒவ்வொரு எண்ணங்கள் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கும்போது நம்ம இப்ப பார்க்குறீங்க, இந்த வீடியோவை பார்க்கும்போது அதுக்குள்ள ஊடுருவி பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் ஏற்பட்டு இறைநிலையோட தொடர்புகள் ஏற்பட்டு செயலுக்கு வரக்கூடிய ஒரு விதத்தை பார்க்க முடியும். எப்படி இது சாத்தியம் அப்படின்னும் போது நீங்க பல நேரத்துல பார்த்திருப்பீங்க, யாருக்காவது போன் பண்ணலாம்னு நினைப்பீங்க, உடனே பார்த்தீங்கன்னா அவங்களே கால் பண்ணுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, இப்பதானே உன்னை நினைச்சேன், அதுக்குள்ள நீயே உங்களை போன் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே கால் பண்ணிட்ட அப்படின்னு உங்களுக்கு பல நேரத்தில் இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது உங்களால பார்த்து இருக்க முடியும். எண்ணங்கள், எண்ணத்துக்கு ஆற்றல் அதிகம். உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், என்னும் எண்ணம் உலகெங்கும் பாயும் சொன்னாங்க ஞானிகள். அப்ப எண்ணத்தின் வழியாகவே எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் கீதை சொல்லுது. அப்ப பார்த்துட்டு என்னுடைய உருவத்தை பார்த்து கொண்டே உங்களுடைய தேவைகள் என்னவோ, உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை நினைச்சிட்டு அப்படியே நீங்க பார்த்துட்டு மனசால நீங்க நினைச்சா மட்டுமே போதும். எப்படி வள்ளல் பிரானுக்கு, வள்ளலாருக்கு முருகப்பெருமான் கண்ணாடியில காட்சி கொடுத்தாரோ அந்த மாதிரி என்னுடைய உருவத்தை நீங்க நினைச்சிட்டு உங்களை பிரச்சனையை நினைச்சா போதும், இந்த உங்களுடைய எண்ணம் என்னுடைய உருவத்துக்குள்ள ஊடுருவி இறைநிலையோடு கலந்து உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்கும். எண்ணம் கற்றாரை கற்றாரே காமுறுவர் என்று சொல்லியிருக்காங்க. இறை ஞானத்தை உணர்ந்தவர்களால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்க முடியும். உடல் நோயாக இருந்தாலும் சரி, கர்ம நோயாக இருந்தாலும் சரி, ஒரு குரு மூலமாகவே, இறை நிலையை உணர்ந்த ஒரு குரு மூலமாகவே, இன்னும் ஒரு படி சொல்ல போனா இறை நிலையாகவே இருக்கக்கூடிய ஒரு குரு மூலமாக உங்களுடைய துன்பத்தை போக்குவது மிக மிக எளிமை. அப்ப நீங்க எப்படி இருக்கணும், நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தந்தைக்கு உபதேசம் பண்ணாரு இல்லைங்களா, பிரணவ மந்திரத்தை தகப்பன் சாமி என்று பேர் பெற்றார் இல்லைங்களா முருகப்பெருமான். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க இடத்துல நீங்க வாங்கக்கூடிய நபரா இருந்து பிரே பண்ணி தொழுது வணங்கி ஆத்மார்த்தமாக வழிபட்டு சரணாகதி அடைந்து நீங்க அந்த எண்ணத்தை, கோரிக்கைகளை வைக்கும்போது 100 விழுக்காடு உங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டு துன்பத்திலிருந்து நீங்க விலக முடியும் என்பது 100 விழுக்காடு திண்ணம். வாழ்க்கையில எவ்வளவோ சம்பாதிக்கிறீங்க, பணத்தை சம்பாதிக்கிறீங்க, புகழ சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் எதுக்கு? உடல் ஆரோக்கியம் முக்கியம். நோயாளி நோய் வந்த பிறகு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நோய் குணம் ஆகாத போது மரணத்தை தழுவக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. நீங்க எவ்வளவுதான் பணத்துல நிறைவடைந்து இருந்தாலும், எவ்வளவுதான் புகழின் உச்சத்துல நீங்க இருந்தாலும், மரணம் என்ற ஒன்று வராத நபர்கள், மனிதர்கள் இருக்கிறார்களா? ஆனா மரணத்தை கூட தள்ளி போட முடியும், மரணத்தை கூட வராமே இருக்க செய்ய முடியும். அதற்கு வள்ளல் பிரான் போன்ற, வள்ளலார் போன்று பல சித்தர்கள் பயிற்சி முறைகளை கொடுத்திருக்காங்க. சர்க்கரைனா இனிக்கும்னா வாயில சொன்னா இனிக்காது, அதை சாப்பிட்டு பார்த்தாதான் அதோட சுவை தெரியும். அப்ப எந்த ஒரு கலையை கத்துக்கணும்னாலும் அதுக்குண்டான சில வழிமுறைகளை, அதுக்குண்டான நேரத்தை, அதுக்குண்டான பயிற்சியை நம்ம செய்யும் போது பலனை அனுபவிக்க முடியும். வள்ளலார் அழகா சொன்னார்களா இல்லைங்களா, என்னுடைய மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். மனிதர்களுக்கு இறப்பே வராதுன்னு, செத்தாரை எழுப்புவேன்னு சொன்னாரு.
அது பல கருத்துகள் இருக்கு. செத்து போனவங்களே சொன்னாங்கன்றது இல்ல, பல கருத்துகள் இருக்கு. அப்ப எனினும் அவர்களாம் உணர்ந்ததை தான் சொல்லி இருக்காங்க. உணர்ந்ததை உணர்ந்தவாறாகவே கொடுத்தாரு. ஆனா அந்த புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறவங்க தான் நிறைய பேர் இல்லைன்ற காரணத்தாலதான் அவ்வளவு பெரிய மகான் சொன்னாரு. கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை, கட்டி விட்டேன் மூட்டைதனையினாரு. மனம் வெந்து விரும்பி சொன்னாரு. மகான்கள் எப்பொழுதுமே வாழும் காலத்தில் புறக்கணிக்கப்பட்டார்கள். ஜீசஸ் நல்ல ஒரு விஷயத்தை தான் சொன்னாரு. அவருக்கு கிடைத்த பரிசு என்னது? சிலுவையில ஆணியில அரைஞ்சாங்க. சாக்ரட்டிஸ் நல்ல ஒரு விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை கொடுத்தாங்க. அவருக்கு கிடைத்தது என்னது? விஷம்தான் கிடைச்சது. மகான்கள் வாழும் காலத்தில், சித்தர்கள் வாழும் காலத்தில், ஞானிகள் வாழும் காலத்தில் எப்பொழுதுமே அவர்களுடைய ஒரு வல்லமையை, அவர்களுடைய ஆற்றலை, அவர்களுடைய அனுகிரகத்தை சமுதாயம் எப்பவுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டது கிடையாது, பயன்படுத்தி கொண்டது கிடையாது. ஏன்னா அவர்களுடைய கர்மவினை அவர்களை தடுக்குது. எனினும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமைகள். விதைத்துக்கிட்டே இருக்கணும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. நம்முடைய நோக்கம் சமுதாயத்திற்கு அனைவருக்கும் நல்லது சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தின் கண், உயர்ந்த நோக்கத்தின் காரணமாக இந்த துண்டை செய்துகிட்டே இருக்கணும். யாருக்கெல்லாம் பலன் கிடைக்கணும் பிராப்தம் இருக்கின்றதோ அவர்கள்லாம் இதை அனுபவிச்சுட்டு போவாங்க. அந்த உயர்ந்த நிலையில தான் இந்த பயிற்சி முறைகளை சொல்லிக்கிட்டு இருக்கும். தியானத்தின் மூலமாக, தீட்சையின் மூலமாக உங்களுக்கு அந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும், கொடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ பல பேருக்கு தியானம் பண்ண தெரியாது. அவர்களுக்காக இப்ப நான் தியானம் பண்ணி ஒரு அன்பர் கேட்டுக்கொண்டதற்கு எனக்கு ஐயா சொன்னார், ஐயா உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், பல நோய்கள் எனக்கு குணமாயிருக்கு. எனினும் சம்மணம் விட்டு உங்க வீடியோ அப்படியே பார்த்துட்டு உங்களை நினைச்சிட்டு தவம் பண்ணலான்னு முயற்சி பண்றேன். என்னுடைய சுண்டு விரல், தரையில படக்கூடிய சுண்டு விரல் அப்படி அழுத்துறதுனால எனக்கு வலி ஏற்படுது. அந்த வலி முழங்கால் முழுவதும் வலி ஏற்பட்டு என்னால உட்கார்ந்து உங்களை பார்த்துக்கிட்டோ அல்லது தவம் பண்றது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, எனக்கு கால் வலியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த அன்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களுடைய துன்பம் போக்குவதற்காகவும், அதே மாதிரி யாருக்கெல்லாம் கால்கள்ல இருக்கக்கூடிய விரல்கள், 5 விரல்ல, அது வலது காலா இருந்தாலும் சரி, இடது காலா இருந்தாலும் சரி, கால் விரல்ல ஏற்படக்கூடிய அனைத்து வலிகளும் தீர்வதற்கு உண்டான இப்ப டிஸ்டன்ஸ் ஹீலிங் தான் பண்ண போறோம். தியான சிகிச்சையை தான் நம்ம பண்ண போறோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் மிக எளிமை. எதையுமே நீங்க செய்யாதீங்க. அப்படி இப்போ உங்களுக்காக நான் தவம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் என்னுடைய புருவ மையத்தை நீங்க பார்த்தாவே போதும். உங்களுக்கு கால் விரல்ல எந்த விரல்ல வலி இருக்கோ அந்த விரலை மனசால நினைச்சிட்டு என்னுடைய புருவ மையத்தையே நீங்க பாருங்க. உறுதியா ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு மானசீகமா ஆத்மார்த்தமா சரணாகதி அடைந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, இப்பவே இந்த தியான சிகிச்சை முடிஞ்ச உடனே உங்களுக்கு வலி குறைஞ்சிருக்கிறத உங்களால உணர முடியும். நம்பிக்கை தான் வாழ்க்கை என்ற முறையில இது எல்லாமே மனம் ஒருநிலைப்பட்டு தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. மனத்தின் கண் இது செயல்படுது. மனத்தின் கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நிறபெற என்றார்கள் அல்லவா. மனம்தான் இதுக்கு முக்கியமா வேலை பார்க்குது. எண்ணம், உங்களுடைய எண்ணத்தை அப்படியே ஒருநிலைப்படுத்துங்க. மிக எளிமையான ஒரு முறை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட பரவாயில்ல, பயிற்சியை செய்து பாருங்க. பலன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு நல்லது தானுங்க. பலன் கிடைக்கலன்னா உங்களால ஒரு இழப்பும் கிடையாது. ரைட், ஓகே, ஜஸ்ட் லைக் தட். இது ஏதோ ஒரு ஹம்பக், இது ஏமாற்று வேலைன்னு கூட நீங்க நினைச்சுக்கங்க. கமெண்ட்ஸ்ல போடுங்க, ஐயா நீங்க சொல்றது எல்லாமே பொய், இது என்னுடைய உடம்பில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை நீங்க சொல்லுங்க. உறுதியா அதுக்கு உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன். ஏன்னா இது உறுதியா நடக்கும். யான் பெற்ற இன்பம், என்னுடைய உடம்பில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது உண்மையாக இருந்தால் உங்க உடம்புலயும் மாறுதல் ஏற்படும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. என்ன காரணம்? என் உடம்புல என்னை இயக்கி கொண்டிருப்பதும் அதே பேரறிவாகிய அதே உயிர் தான். உங்க உடம்புல இயக்கி கொண்டிருப்பதும் அதே பேரறிவாகிய உயிர் தான். பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருப்பதும் அதே பேரறிவாகிய ஆற்றல் தான். அந்த ஆற்றல் தான் இருக்க வேண்டிய இடத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது அதுக்கு பேர் மாறுது. அவ்வளவுதான். இப்போ
அதே பேரறிவு நீர் பொருள்ல இருக்கும்போது சுவையா இருக்கு. இப்ப தண்ணியை குடிச்சு பாக்குறீங்க, சில தண்ணி டேஸ்டா இருக்கு, சில தண்ணி உப்பு கரிக்குது, சில தண்ணி நம்ம ஓடையில வர தண்ணியெல்லாம் நம்ம குடிச்சு பார்த்துப்போம், நம்ம சொல்லுவோம் அப்படியே தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்திருப்பீங்க. அப்ப நீர் பொருள்ல சுவையா இருக்கு. அதே பேரறிவு கெட்டி பொருள்கள்ல மனமா இருக்கு. இப்போ ஒரு முடியை எடுத்து மோந்து பாருங்க, வாசனை இருக்கா? இல்ல, வாசனை இல்ல. ஆனா அதே முடியை நெருப்புல போட்டு சுடும் பொழுது அது ஒரு வாசனை கொடுக்குது இல்லைங்களா? அதுக்கு அடுத்து நெய் அப்படியே மோந்து பாருங்க, அதிகமா வாசனை உங்களுக்கு தெரியாது. அந்த நெய்யை உருக்கும் போது வாசனை இருக்கு. மண் இப்ப இருக்கு, மண் உங்களுக்கு வாசனை வருதுன்னா வரல. ஆனா மழை துளிகள் மண்ணுல விழுந்தோடனே வாசனை வருதா இல்லைங்களா? அப்ப கெட்டி பொருள்கள்ல அதே பேரறிவு, அதே இறையாற்றல் எப்படி இருக்குன்னா வாசனையா தான் இருக்கு. இந்த விதத்துல பஞ்சபூதங்களை பற்றியும் பஞ்சேந்திரியங்களை பற்றியும் உடலுக்குள் இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளை பற்றியும் யார் ஒருவர் தெரிந்து கொண்டு அந்த கலையை பயன்படுத்துகின்றார்களோ அவருக்கு பேர் தான் சித்தர்கள். நிறைய பேருக்கு சொல்லலாம், இந்த உங்களுக்குள்ள பல ஐயப்பாடுகள் இருக்கலாம். இவர் ஐயா என்ன சித்தர்னு சொல்றாரு, இது எப்படி சாத்தியம்? இந்த காலத்துல சித்தர்கள்லாம் வாழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? சித்தர்கள்லாம் இந்த காலத்துல சித்தர்கள்லாம் காட்டுல போயிட்டு தவம் பண்றவங்க தானே சித்தர்கள் அப்படின்னு உங்களுக்குள்ள பல பேருக்கு ஐயப்பாடுகள் இருக்கலாம். சித்தர்கள் என்பது வேற ஒண்ணு இல்லைங்க, சூப்பர் ஹியூமன் தான் சித்தர்கள் சொல்றோம். இப்போ உங்க பக்கத்து வீட்டுக்காரராலோ எதிர் வீட்டுக்காரர்களோ ஏன் இப்ப கேட்டுட்டு இருக்க உங்களால ஒரு செயலை செய்ய முடியவில்லை என்று சொல்லும் போது அதை யார் ஒருத்தர் செய்யறாரோ அவர்கள் தான் சித்தர்கள். சித்தன் என்றால் சித்தத்தை உணர்ந்தவன் தான் சித்தன். உடலை பற்றி உயிரை பற்றி இந்த உடலையும் உயிரையும் இயக்கக்கூடிய பேர் அறிவு எது, பேர் ஆற்றல் எது, இறை தன்மை எது, இறைவன் யார் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அந்த இறைநிலையை தன்னுள்ளாக யார் ஒருவர் காண்கின்றார்களோ அவர்தான் சித்தர்கள். கண்டுவிட்ட பிறகு தானே இறைவனாக மாறுவது யாரோ அவர்களே சித்தர்கள். எல்லாராலையும் முடியும், முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். ஏன்னா சித்தர்களும் கூட நம் கண் முன்னாடி இப்ப நீங்க பார்க்கலனாலும் கூட முற்பாடு வாழ்ந்த சித்தர்களை நீங்க பார்க்கலனாலும் கூட அவர்களும் ஒரு தாயின் மணி வயிற்றில் பிறந்து இதே நீங்கள் வாழக்கூடிய மண்ணில் வாழ்ந்து வளர்ந்து இறை ஞானத்தை உணர்ந்து இறைவனாகவே மாறியவர்கள், இறைவனை உணர்ந்தவர்கள், அவர்கள்லாம் சித்தர்கள். வள்ளல் பிரான் வள்ளலார் ஐயா அவர்கள் தன்னுடைய உருவத்தையே திரு உருமாற்றம் அடைந்தார். அவர் மறைஞ்செல்லாம் போகல, இந்த பருவுடலை வேறொரு ஆற்றலாக மாற்றி கொண்டார். இது பேர் திரு உருமாற்றம் என்று சொல்லலாம். பஞ்சபூதத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. குறிப்பா வெப்பத்தை பற்றி தெரிந்து கொண்டார்கள், வெப்ப தியானத்தை பற்றி தெரிந்து கொண்டார்கள். இனி ஒரு பதிவுல நம்ம அந்த வெப்ப தியானம் எப்படின்றத பத்தி செய்யறத பத்தி நம்ம பார்க்கலாம். மிகவும் அற்புதமான ஒரு பயிற்சி முறை வெப்ப தியானம். அதை பண்ணும்போது உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அபரிமிதமா கூடும். எந்த ஒரு வைரஸும் உங்க உடம்புக்குள்ள ஊடுருவாது, எட்டி பார்க்கும் போதே அழிச்சிடும், உள்ளவே போகாது. வெப்ப தியானம் அந்த அளவுக்கு உயர்ந்தாது. அப்போ பஞ்சேந்திரியங்களை பற்றியும் பஞ்சபூதத்தையும் பற்றி தெரிந்து கொண்டவர்கள், 72,000 நாடி நரம்புகளை பற்றி தெரிந்து கொண்டவர்கள், 7 ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷித்தி, ஆகினை, துரியம் என்ற ஆதாரங்களை கடந்து சுத்த வெளியோடு இறைநிலையோடு இணைந்தவர்கள் யாரோ அவர்களே சித்தர்கள். அவர்களால் அடுத்தவர்களுடைய தலையெழுத்தையே மாற்ற முடியும். அனைவராலும் இது முடியும். அனைவராலும் சித்தன் ஆக முடியும். சித்தன் ஆகுது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பயிற்சி முறைகள் எல்லாத்தையும் பயிற்சியை பண்ணி பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களை விலக்கி இறை ஞானத்தை உணர்ந்து உங்களுக்குள்ளாக இறைவனை, கடவுளை உணரும் பொழுது, கடவுள் என்ற வார்த்தை கூட எப்படி வந்ததுன்னா உள்கடல் ஒரு 10 முறை வேகமா சொல்லி பாருங்க, கடவுள்ன்ற வார்த்தை வந்துடும்.
உள்கடன்னு சொல்லி பாருங்க, கடவுள் என்ற வார்த்தை வரும். அப்ப நமக்குள்ளதான் இறைவன் இருப்பான் என்பதை, நமக்குள்ளாக இறைவன் இருக்கின்றான் என்பதை யார் ஒருவர் உணர்கின்றீர்களோ அவர்களே ஞானி. இறைவனை உணர்ந்து பிற்பாடு இறைவனாகவே யார் ஒருவர் மாறுகின்றார்களோ அவர்களே சித்தர்கள். அவர்கள்கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கும்போது, அவர்களை தொழும் பொழுது, மானசீகமாகவோ நேரடியாகவோ அவர்கிட்ட பிளஸிங் ஆசீர்வாதம் வாங்கும்போது, உங்களுடைய இந்த நோய்கள் பருவுடலில் ஏற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, கர்ம வினையின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற நோயாகவும் சரி, அனைத்தும் விலகி சுகம் அடைய முடியும் என்பது 100 விழுக்காடு திண்ணம். இந்த நிலையில இன்னைக்கு கால் விரலுக்கு உண்டான தியான சிகிச்சையை நம்ம பார்க்க போறோம். அமைதியா தலை, கழுத்து, முதுகு ஒரு நேர்கோட்டுல உட்காந்துடுங்க. என்னுடைய புருவ மையத்தையே பாருங்க. உங்களுக்கு வலது காலா இருந்தாலும் சரி, இடது காலா இருந்தாலும் சரி, எந்த கால் விரல் வலி இருந்தாலும் சரி, நீங்க அப்படியே அந்த எந்த விரல்ல உங்களுக்கு வலி இருக்கோ அதை மனசுல நினைச்சிட்டு என்னுடைய புருவ மையத்தையே நீங்க பாருங்க. அல்லது அப்படியே எந்த விரல்ல வலி இருக்கோ அந்த விரல்ல மனசால நினைச்சிட்டு என்னுடைய உருவத்தை அப்படியே கண்களை மூடி அக காட்சியா அப்படியே பாருங்க. அப்படி பார்த்தாலும் உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய பிரச்சனைகள் என்னுள்ளாக ஊடுருவி எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலை உங்கள் துன்பத்தை போக்கும். அதுவும் எப்பங்க? இப்பவே நான் உறுதியா உத்தரவாதம் கொடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு இருக்கிற வலி 100 விழுக்காடுன்னு வச்சுக்கிடுங்க. இப்ப இந்த பயிற்சியை முடிச்சுட்டு, இந்த தியானத்தை முடிச்சுட்டு எழுந்து நடந்து பாருங்க. உங்க வலி அப்படியே குறைஞ்சி இருக்கிறத உங்களால உணர முடியும். உங்க மனம் எந்த அளவுக்கு ஒருநிலைப்படுகின்றதோ, எத்தனை விகிதம் ஒருநிலைப்படுகின்றதோ, எத்தனை பர்சன்டேஜ் ஒருநிலைப்படுதோ அத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு வலி குறைஞ்சிருக்குது. இப்பவே உங்களுக்கு உணர்வு ஏற்படும். இதை தடுப்பது எது என்றால் சரணாகதி. அப்படியே நம்பணும். நம்பி சரணாகதி அடைந்து நீங்கள் செய்யும் பொழுது 100 விழுக்காடு உங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும். வாங்க பார்க்கலாம். தலை, கழுத்து, முதுகு நேர்கோட்டுல உக்காந்துக்குங்க. என்னுடைய புருவ மையத்தையே பாருங்க. உங்களுடைய கவனங்கள் முழுவதும் உங்களுடைய வலி எங்க இருக்கோ, எந்த விரல்ல வலி இருக்கோ அந்த விரலையே நினைச்சுக்குங்க. என்னுடைய புருவ மையத்தையே பாருங்க. அல்லது என்னுடைய உடலை பார்த்து இந்த அப்படியே மனசால நிறுத்திக்கிட்டு அப்படியே என்னுடைய இந்த பருவுடலை பார்த்துக்கிட்டு உங்க வலியை நினைச்சிட்டு அப்படியே மனசால என் உடலையே பாருங்க. என்னுடைய தோற்றத்தையே பாருங்க. உங்க கால் வலி குணமாயிடும். செய்வோம். தவத்தை தொடங்கலாம். தலை, கழுத்து, முதுகு நேர்கோட்டுல உட்காந்துக்குங்க. உங்களுடைய கவனங்கள் முழுவதும் என்னுடைய புருவ மையத்தையே பாருங்க. உங்க கால்ல எந்த விரல் வலியோ அந்த விரலை மனசால நினைச்சுக்கிட்டு என்னுடைய புருவ மையத்தையே பாருங்க. ஒரு பக்கத்துக்கு இப்ப சுண்டு விரல் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வலது காலா இருந்தாலும் சரி, இடது காலா இருந்தாலும் சரி, உங்க காலோட சுண்டு விரலுக்கு இப்போ இந்த தியானத்தை இப்போ தொடங்குறோம். தவத்தை தொடங்குறோம். யாருக்கெல்லாம் கால் விரல், வலது காலோ இடது காலோ சுண்டு விரல்ல வலி இருக்கோ அவங்கெல்லாம் உங்க மனசுல சுண்டு விரலை நினைச்சுக்கிட்டு என்னுடைய புருவ மையத்தையே பாருங்க. சுண்டு விரலையே இப்போ சுண்டு விரலுக்கு உண்டான வலி நிவர்த்தி பண்றதுக்காக இப்போ உங்களுக்கு தியானத்தை கொடுத்துட்டு இருக்கோம். உங்க சுண்டு விரலை நினைச்சிட்டு அப்படியே என்னுடைய புருவ மையத்தையே பாருங்க. அல்லது கண்களை மூடி என்னுடைய உருவத்தையே தவம் பண்ணுங்க. சுண்டு விரலுக்கு உண்டான தியானத்தை இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்டன்ஸ் ஹீலிங்கை கொடுத்துட்டு இருக்கோம். ரெய்கியை கொடுத்துட்டு இருக்கோம். தியான சிகிச்சையை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ உங்க சுண்டு விரல்ல ஏற்பட்டிருக்க துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து கொண்டிருக்கின்றது. அங்க வலி ஏற்பட்டிருந்த அந்த வலி அப்படியே சுண்டு விரல்ல இருந்து குறையுது. சுண்டு விரல்ல ஏற்பட்டிருக்க வலிகள் இப்போ குணமாயிட்டே இருக்கு. சுண்டு விரல் வலி தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆழ்ந்து கவனிங்க. இப்போ உங்களுக்கு சுண்டு விரல்ல வலி ஏற்பட்டிருந்தா அந்த வலி இப்போ குறைஞ்சிடுச்சு. சுண்டு விரலுக்கு அடுத்த விரலுக்கு போறோம். இப்போ
சுண்டு விரலுக்கு அடுத்த விரலை கவனிங்க. அந்த விரல் வலி இப்போ குறைஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்த விரல் சுண்டு விரல்ல இருந்து மூன்றாவது விரலை இப்ப கவனிங்க. அந்த விரலுக்கு உண்டான தியானத்தை இப்ப தீட்சை கொடுத்துட்டு இருக்கோம். சூக்குமமா தீட்சை வழியில ஆற்றலை கொடுத்துட்டு இருக்கோம், சக்தியை கொடுத்துட்டு இருக்கோம். சுண்டு விரல்ல இருந்து மூன்றாவது விரல் இப்ப வலி குறைஞ்சிருச்சு. சுண்டு விரல்ல இருந்து நான்காவது விரலை கவனிங்க. அந்த விரலுக்கு உண்டான தியான சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப சுண்டு விரல்ல இருந்து ஐந்தாவது விரல் ஆகிய பெரு விரலை கவனிங்க, கட்டை விரலை கவனிங்க. இப்ப கட்டை விரலை ஆழ்ந்து கவனிங்க. உங்க எண்ணங்கள் முழுவதும் கட்டை விரலையே கவனிங்க. இப்போ விரல்கள் அனைத்துமே வலி இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒட்டு மொத்தமாக இந்த தியான சிகிச்சை கொடுக்க போறோம். உங்களுக்கு எல்லா விரல்கள் வலி இருந்ததுன்னா அத்தனை விரல் நினைச்சிட்டு என்னுடைய புருவ மையத்தையே கவனிங்க. இது விரல் வலி இருக்கிறவங்க தான் பார்க்கணுன்றது இல்ல, ஆரோக்கியமா இருக்கிறவங்க கூட இன்னும் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க கவனிக்கலாம். அனைத்து விரல்களும் மனசால நினைச்சிட்டு அப்படியே என் புருவ மையத்தையே கவனிங்க, அல்லது என் உருவத்தையே நினைச்சு தவம் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, பயிற்சி முடிஞ்சது, தியானம் முடிஞ்சது. இப்ப நீங்க மெதுவா எழுந்து நடந்து பாருங்க. உறுதியா நான் சொல்றேன், நீங்க அமர்வதற்கு முன்பாக இந்த பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்பாக எவ்வளவு வலி இருந்ததோ அந்த வலி உறுதியா இப்போ உங்களுக்கு குறைஞ்சி இருக்கிறத உங்களால நல்லா உணர முடியும். நீங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த வீடியோ தினந்தோறும் உங்களுக்காக தியானங்கள் செய்து நோய்களை குணப்படுத்த போறோம். யாருக்கெல்லாம் துன்பங்கள் இருக்கோ ஒரு வாட்ஸ்அப் மூலமா நீங்க நம்ம சேனல்லே கமெண்ட்ஸ்லயே தெரியப்படுத்துங்க. உங்களுடைய நோய்களை போக்குவதற்குண்டான இந்த டிஸ்டன்ஸ் நீங்க தியான சிகிச்சையை கொடுக்கலாம். அல்லது இதை சொல்ல முடியல கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தலாம், வாட்ஸ்அப்ல கூட நீங்க தெரியப்படுத்துங்க. யாருக்கெல்லாம் துன்பங்கள் இருக்கின்றதோ தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தியான சிகிச்சை மூலமாக உங்க நோய்களை குணப்படுத்த முடியும். அதுக்கடுத்து நம்மளுடைய இந்த சேனல்ல உங்களுக்கு உணவு முறைகளை பத்தி, சமையல் முறைகளை பத்தி ஒரு குறிப்புகள் வரும். அது முழுக்க முழுக்க மனிதர்களுடைய நோயை குணப்படுத்துவதற்காகவே சமையல் முறைகளை சொல்லப்படும். அதை நீங்க கேட்டுட்டு அந்த முறைகள்ல சமைச்சு நீங்க சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய உடலோட சக்தி ஆற்றல்கள் கூடும். ஏன்னா உணவுல 3 உணவு முறைகள் இருக்கு. சாத்வீக உணவு, தாமச உணவு, ரஜ உணவு என்று 3 விதமான உணவு முறைகள் இருக்கு. இன்னைக்கு அநேக மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாமச உணவோ ரஜோ உணவுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நல்ல ஸ்பைசியா சாப்பிடணும், ரொம்ப காரசாரமா போட்டு சாப்பிடும் பொழுது அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய உடல் அனைத்துமே மூர்க்கத்தனமாக மாறுகின்றது. என்ன உணவு தான் உடலாக மாறுகின்றது. அதனாலதான் நம்மளுடைய சேனல்ல உணவு சமையல் முறையில உணவு முறைன்னு ஒண்ணு வரும். அது முழுக்க முழுக்க உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு விதத்துல அந்த சமையல் கலையை நம்ம சொல்லுவோம். அந்த சேனல்ல வரக்கூடிய நம்ம சேனல்ல வரக்கூடிய இந்த சமையல் குறிப்புகளை நீங்க பயன்படுத்தி நீங்க உணவு தயார் பண்ணும் பொழுது அது ஒரு சாம்பாரா இருந்தாலும் சரி, பொரியலா இருந்தாலும் சரி, அல்லது வேற பல முறைகள்ல எடுத்துக்கக்கூடிய அடைகள் முறைகள்ல இருந்தாலும் சரி, இது முழுக்க முழுக்க அனைத்துமே உடல் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்துவதற்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமே நம்முடைய சேனல்ல வரக்கூடிய சமையல் குறிப்பு உங்களுக்கு இருக்கும். ஒரு 5-6 தினத்துக்கு முன்பாக ஒரு முருங்கைக்காய் சாம்பார் என்று கூட நம்ம போட்டிருக்கோம். முழுக்க முழுக்க நல்ல ஆரோக்கியமான முறையில எப்படி தயார் பண்ணுவது,
அதாவது அதிகப்படியான காரசாரம் இல்லாம உடலுக்கு ஆரோக்கியமான முறையில எப்படி தயார் பண்ணுவது என்பதை பற்றி உணவு முறை மூலமா போட்டிருக்கோம் சமையல் குறிப்புல. அத மாதிரி நம்ம சேனல்ல வரக்கூடிய சமையல் குறிப்புகளை நீங்க பார்த்து அந்த முறையில உணவை தயாரித்து உட்கொள்ளும் பொழுது உங்க உடம்புல ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிற நோய்கள் அதுவாகவே குணமாகிறதுக்கு உண்டான வேகம் கூடும். என்ன உண்ணும் உணவு உடலாக மாறுகின்றது. உணவுதான் உடல் ஆரோக்கியம். அப்ப உடலுக்கு இயக்கக்கூடிய ஆற்றலை எது கொடுக்குதுன்னா உணவு தான் கொடுக்குது. அந்த உணவை சரியான முறையில தயார்படுத்துவதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. எண்ணெயில அதிகப்படியா பொரிச்சு சாப்பிடும்போது அதோடைய சத்துகள் போயிடுது, ஆற்றல்கள் போயிடுது. அதை நிவர்த்தி பண்ணுவதற்காகவே நம்ம சேனல்ல நம்மளுடைய அன்பர்கள் பயன்படும் விதமாக உடல் நலத்திற்காகவே ஒரு சமையல் குறிப்பை கொடுக்கிறோம். அதை பார்த்து பயன்படுத்துவீங்க. நீங்க நினைக்கலாம், என்ன சித்தர் அவர்கள் சாமி அவர்கள் போய் சமையல் குறிப்பை கொடுக்கிறான்னு. அறிவோட தெளிவுல இருந்து நீங்க மனதை விரிந்து பாருங்க. நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய இந்த சமையல் குறிப்பு அநேகமா நான் சொல்லுவேன் 100% 99 விழுக்காடுகள் நீங்க எங்குமே கேள்விப்படாத முறையாதான் இருக்கும். இந்த தயாரிப்பு முறைகளை உறுதியா நீங்க கேள்விப்பட்டிருக்கிறது வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அந்த அளவுக்கு ஒரு சுத்தமான செய்யக்கூடிய ஒரு முறை. அந்த முறையில நீங்க சமைச்சு சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய பலம் கூடும். நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் ஒண்ணு இருக்கு. இது பார்க்கறது பருவுடல். இந்த பருவுடலை இயக்கக்கூடியது உள்ள இருக்கக்கூடிய நுண்ணுடல். அந்த உடலை இயக்கக்கூடியது உள்ள இருக்கக்கூடிய காந்த உடல் என்று சொல்லக்கூடிய சூக்கும சரீரம். இந்த சூக்கும சரீரம், சூக்கும உடல் ஆற்றல் அதிகமா இருந்தாதான் உங்கள் இயல்பான நிலையில நீங்க இருக்க முடியும். உங்களுடைய மூளை சிறப்பான முறையில செயல்பட முடியும். அதனால குழம்பாதீங்க. இன்னும் சித்தர் போய் சமையல் குறிப்பை கொடுக்கிறாரு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எல்லா இடத்துலயுமே உணவு தான் நம்ம உடலை வளர்க்குது. உணவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த உணவு எப்படி இருக்கணும்ன்றதுதான் உங்களுக்கு இந்த சமையல் குறிப்புல கொடுக்கணும். அப்படி தயார் பண்ணி பாருங்க. உங்க நோய்கள் எந்த மருந்து மாத்திரை எடுக்காம கூட சீக்கிரம் குணமாகக்கூடிய வேகம் குறையறத உங்களால உணர முடியும். அல்லது மருந்து மாத்திரை எடுத்து உட்கொள்பவராக இருந்தாலும் இந்த உணவு முறையில நீங்க சமையல சமைச்சு செய்து சாப்பிடும் பொழுது அந்த மருந்துகள் உங்களுக்கு வேகம் எடுத்து சீக்கிரம் உங்க நோயை குணப்படுத்தும். அதனாலதான் நம்ம இந்த சேனல்ல ஒரு சமையல் குறிப்பை கொடுக்கிறோம். அநேக அன்பர்கள் பயன்படுத்தி பலன் அடைஞ்சிருக்காங்க. பல பேருக்கு என்னுடைய இது அம்பல் ரிக்வெஸ்டா கூட உங்களுக்கு வைக்கிறேன். யூடியூப்ல நீங்க பார்க்கும்போது, இந்த சேனலை பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடிய பலன்கள் அது பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா கூட இருக்கலாம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த எண்ணங்கள் ஏற்பட்டாலும் அந்த பதிவை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஏன்னா பல பேர் இதை பாக்குறாங்க. நீங்க நிறைய பேர் போன் பண்ணி சொல்றீங்க, எனக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டதுங்க, இந்த மாற்றம் ஏற்பட்டது, உங்களை நாங்க சந்திக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் போன் பண்ணி கேக்குறீங்க, வாட்ஸ்அப்ல பண்றீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தயவு செய்து ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க கமெண்ட்ஸ்லயே தெரியப்படுத்தீங்கன்னா பல பேர் அதை பார்க்கறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நிறைய பேரு இத சொன்னா என்ன நினைப்பாங்களோ, இத கமெண்ட்ஸ்ல போட்டா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிராப்தத்தை நீங்க இழந்துடுறீங்க. அதனால எதுவா இருந்தாலும் பிளஸ் ஆர் மைனஸ், என்ன ஒருத்தருடைய பார்வை மாதிரி அடுத்தவங்களுக்கு கிடையாது. ஒரு மனிதர் எல்லாருக்குமே நேர்மையான, அதாவது எல்லாருக்குமே விரும்பக்கூடிய மனிதராய் இருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரே தாய் வயிற்றுல பிறந்த குழந்தைகள் தான் ஒரு 4 குழந்தைகள் இருக்கு. 4 குழந்தைகள் ஒரே மாதிரி இருக்காங்களா? அவங்களுடைய எண்ணங்கள், குணங்கள், செயல்பாடுகள், நிறங்கள், தோற்றங்கள் வேறுபட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி இந்த வீடியோவை பார்க்கும்போது பல பேருக்கு பயன்படும். சில பேர் இதுல குறை கூட சொல்லுவாங்க. யாரையுமே நம்ம தவறு சொல்ல முடியாது. அவங்க பார்க்கிற கண்ணோட்டம் அது மாதிரி. பச்சை கலர் கண்ணாடி போட்டுட்டு உலகத்தை பார்த்தா எல்லாமே பச்சையா தான் தெரியும். அப்போ இதுல செயல்பட்டு பார்த்தாங்கன்னா, இந்த பயிற்சிகளை செய்து பார்த்தார்களா, உறுதியா அவர்களுக்கும் பலன் கிடைக்கும். பிறகு நினைப்பாங்க, ஐயோ இவ்வளவு பெரிய ஒரு கலையை என்னுடைய கவனக்குறைவின் காரணமா இத்தனை நாட்கள் நான் இழந்துட்டேனே அப்படின்னு அவங்களே வருத்தப்படக்கூடிய ஒரு காலம் வரும்.
அதுவரைய பொறுக்கணும். பொறுத்தால் பூமி ஆழ்வார் என்று சொல்லுவாங்க. அதுவும் போக கர்ம வினைகளும் கூட அவர்களுக்கு இந்த பலன்கள் கிடைப்பதற்கு தடுக்கும். இது யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த நிலையில தினந்தோறும் நம்முடைய சேனல்ல இந்த மாதிரி தியான சிகிச்சை வரும். அநேகமா இனி வர காலங்கள்ல அந்த சமையல் குறிப்பும் கூட வரும். உங்களுக்கு மீண்டும் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். அந்த மாதிரி சமையல் குறிப்பை நீங்க பார்த்து சமைச்சு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நோய்கள் மிக வேகமாக குறைஞ்சிடும். 100 விழுக்காடு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேங்க. நாக்கு சுவைக்காக சாப்பிடாதீங்க, உடல் ஆரோக்கியத்திற்காக சாப்பிடுங்க. அதை நோக்கி அந்த பெரு எண்ணத்தின் காரணமாகவே சமையல் குறிப்பை கொடுத்துட்டு இருக்கோம். உங்கள அநேக பேர் ஒரு காமெடியா கூட நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் சாமி இந்த சமையலை கொடுத்துட்டு இருக்காரு நீங்க நினைச்சிருப்பீங்க. பார்வை தெளிவா பாருங்க. உடல் ஆரோக்கியத்திற்காக தான் இந்த சமையல் குறிப்பை கொடுத்துட்டு இருக்கோம். பயன்படுத்தி உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெற்று அனைவரும் இறை ஞானத்தை உணர்வதற்கு உண்டான தகுதியை உயர்த்திடுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்களுடைய அருளானந்த விபூதி சித்தர். அனைவருக்கும் வணக்கம்.